நம்ம பிள்ளைங்களை கையில் இந்த சாதனம் இல்லாமல் இப்போ நாம் பார்க்க முடியுதா? எந்நேரம் அதை தான் வச்சுருக்கான். சாப்பிடும்போது அதை வச்சுக்கிட்டே தான் சாப்பிட்றான். தூங்கும்போது போர்வைக்குள்ளே அதையே ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இப்போ அம்மாக்கள்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கும் முடியல. முன்ன மாதிரி அம்மாக்கள்லாம் நிறைய பிள்ளைகள் இருந்தால் கூட உடம்பில் தெம்பு இருந்ததுமா. இப்போல்லாம் ஒரே பிள்ளையிலேயே ஓஞ்சு போயிடுது, முடியல. அவன் இதை காமிச்சாதான் சாப்பிட்றான்னா ஃபோனை காமிச்சு தான் சாப்பாடே கொடுக்குது நிறைய அம்மா. சாப்பிட மாட்டேங்கிறான்னு. அதனால் 6 மாதத்தில் ஒரு பிள்ளை என்ன கற்றுக்கணுன்னாக்கா தவழை கற்றுக்கணும். தவழை கற்றுக்குதோ இல்லையோ ஸ்வைப் பண்ண கற்றுக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், 6 மாதம் 7 மாதம் பிள்ளை இருக்கிற எல்லா அம்மாக்களையும் கேளுங்க. நீங்கள் இன்னும் தவழுதா தவழ அம்மா சொல்லுதா சொல்லலை, என்ன தான் செய்யுது? ஸ்வைப் பண்ணுது. நல்லா அதை கற்றுக்குறாங்க. இப்போ அந்த சாதனங்களை சார்ந்தே வாழ்க்கை 8 மாதத்துலேருந்து 1 வயசுலேருந்தே தொடங்குகிறது என்றால் போக போக சாதனங்கள் இல்லாமல் பார்க்கவே முடியல. அப்போது ஈரோட்டிலே ஐயா அவர்கள் நடத்துகிற அந்த நிகழ்வில் புத்தகங்களை ஒரு 2 மணி நேரம் ஒரு பையன் அல்லது ஒரு பொண்ணு படிக்கிறான்னு பார்த்தாலே பரவசமாக இருக்கு. ஏன்னா பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு இப்போ எங்கேயுமே போக முடியாது. இந்த பிள்ளைமா மடியில் உட்கார்ற பிள்ளையா இருந்தால் வேறு வழி இல்லாமல் ஏமாற்றி அழைச்சிட்டு வரலாம். அதுவே கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருக்கு. இந்த ஆண்டி எவ்வளோ நேரம் பேசுவாங்கங்குது. நீ டீனேஜ் பசங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ், எங்கே நீ போ, நான் வீட்டில் கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. நம்ம பிள்ளைகள் நெருங்கின சொந்தக்காரர்களுடைய கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்றாங்க. ஆன்லைனில் பார்த்துக்கிறேன்றான். கல்யாணன்றது ஆன்லைனில் பண்ணுறது இல்லைடா, நேரடியாக போய் பார்க்கணும். அப்படி நீங்கள் பலவந்தப்படுத்தி திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போனாலும் அங்கே போய் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒருத்தர் அவங்க அம்மாட்ட பேசிட்டு போகிறாரு. இவன் கேட்குறான், இந்த அங்கிள் ரொம்ப நேரமாக உன்கிட்ட பேசுகிறாரு, இவர் யாருன்னு. நிஜமாவே உன் தாய் மாமா அவன்தான்டா. எல்லாரையுமே அங்கிள் தான் கூப்பிட்றான். பால் போடுறவர் அங்கிள், வாட்ச்மேன் அங்கிள், எல்லா அங்கிள், தாய் மாமன் அங்கிள். தமிழில் எத்தனை சொற்கள் இருப்பா. ஒன்று விட்ட சித்தப்பா என்ற சொல் நம்முடைய பழக்கத்திலே இருக்கிறது. முதல்ல இன்னும் ஒரு தலைமுறை போனால் சித்தப்பாவே இருக்க மாட்டோம். அப்புறம் ஒன்று விட்ட சித்தப்பாக்கு எங்கே போகிறது? சித்தப்பாவே இருக்க மாட்டோம். ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் அப்புறம் சித்தப்பா எப்படி வரும்? இப்போ இவ்வளவு சொற்கள் இருக்கிறது, இவ்வளவு உறவு முறைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் சாதனங்களிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்கின்றார்கள். என்ன செய்வது? இதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற மகத்தான பிரச்சனை. ஏனென்றால் ஒரு போனை நீங்கள் ஒரு 13-14 வயது மாணவனிடமோ மாணவியிடமோ கொடுக்கிற போது கட்டற்ற சுதந்திரம் அவர்கள் கைகளுக்கு வருகிறது. இவர்களை சாதனங்களிலிருந்து வெளியே எடுக்க வேண்டியது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்? கட்டற்ற சுதந்திரத்தை ஒரு போன் கொடுத்து விடுகிறது. உடனே ஒரு ஜியோவோ ஏதோ ஒன்று டேட்டா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. வெளிநாடுகளில் அப்படி கிடையாதுங்க, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ. எல்லாம் வருது. அவன் எதை பார்க்குறான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவன் என்ன செய்யறான்? பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பாவோ அம்மாவோ அந்த சைடு வந்தாக்கா அதை அப்படியே கவுத்துடுறான் ஃபோனை, அப்படியே இருக்கான். ஒரு வீட்டின் வரவேற்பறையில் அப்பா அம்மா மகன் மகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல காட்சி இல்லை? அவர் டாக்டர் லக்ஷ்மி பற்றி பார்த்த காட்சி மாதிரி, தாமரைக்குளம் காட்சி மாதிரி. அப்பா அம்மா மகன் மகள் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டுறாதீங்க, அவங்கவுங்க ஃபோனில் யார் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன செய்வது? கேட்டா அதையே பார்த்துட்டு இருக்கேடா, என்னடா செய்கிற நீ? புரியுமா உனக்கு? நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் புரியுமா? நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அவன் டேட்டா அனலிட்டிக்ஸும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. நான் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஏஐ பற்றி படிச்சுட்டு இருக்கேன், சேட் பாட் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு புரியுமா? புரியுமா? அந்த அம்மா உடனே ரொம்ப சந்தோஷமா, எங்கள் சுரேஷ் ஃபோனில் என்னென்னவோ பார்க்குறான், எனக்கே என்ன இது ஒரு பெருமையா? அப்போ என்ன செய்வது? நம்ம ஒரு சபதம் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகள் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு நாம கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, நாம எவ்வளவு நேரம் ஃபோனை பார்க்குறோன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அப்பா 16 மணி நேரம் ஃபோனை பார்த்துக்கிட்டு மகன்கிட்ட என் நேரம் ஃபோனை பார்க்குறியா குன்றுவன் ஒன்றுன்னா அவன் கேட்பான். அவன் நம் பிள்ளைகள் நாம் சொல்லுவதை கேட்டு நடப்பவர்கள் அல்ல, நாம் வாழுவதை பார்த்து வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய பிள்ளைகள். சார் நீங்க ஸ்கிரீன் டைமை குறைச்சாதான் சார் அவன் குறைப்பான்.
ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, இந்த வயசில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3-4 வயசு பிள்ளை. அது தினம் பார்க்குது. அவங்க இல்லை, இந்த குழந்தை பாப்பா மதிய ஒரு பாப்பா தினம் பார்க்குது. இரவு உணவுக்கு பிறகு ஒரு 8:30 அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க. சில பேர் 12 மணிக்கு பீட்சா வர வச்சு சாப்பிட்றான், சில பேர் ராத்திரி 1 மணிக்கு பிரியாணி வர வச்சு சாப்பிட்றான். அவர்களுடைய செரிமானத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. நமக்கு வேலைக்கு ஆகாது சாமி. அவங்கவுங்க ஒவ்வொரு நேரம் சாப்பிட்றாங்க, என்ன நேரம் வேணால் சாப்பிடு. சாப்பிட்ட உடனே என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் 1/2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறார்கள் என்பதை குழந்தை மனதில் பதிய வைத்து கொண்டால் அது வளர 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 அதுவும் அதையே செய்யும். என்னங்க, உண்மையா இல்லையா? செல்லை விடு, புத்தகத்தை எடு என்பதை நம் வீடுகளினுடைய தாரக மந்திரமாக நாம் மாற்ற வேண்டும். புத்தகத்தை எடு நீங்க சொல்றீங்க மேடம், அதெல்லாம் எடுக்கிறேன். 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள கண்ணை சொருகுது பாருங்க. இப்போ இங்க முதல் முறை புத்தக கண்காட்சி நடத்துறீங்க, அடுத்த முறை நடக்குது, அடுத்த ஆண்டு இதே இடத்துல நடக்குதுன்னு வைங்க. நீங்க கிளம்பி வரீங்க, புக் ஃபேருக்கு போகலாவா? உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும்? போன தடவை வாங்கினதெல்லாம் படிச்சேன், பயங்கரமா போய் அங்கங்க அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு வாங்கினியே, அப்படியே இருக்கு. முதல்ல இதை படி, அப்புறம் அடுத்த சொல்லுமா சொல்லாத? கட்டாயம் சொல்லு. ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க வீட்டுக்காரம்மாக்கு தெளிவா தெரியும். நீங்க மொய் எழுத போறீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத போறாங்க, சார் மொய் எழுத போறாருன்னு வைங்க. ஒரு 1000 ரூபாய் எழுதிடலாமா? எதுக்கு எதுக்கு ஏமா 1000 கூட எழுதலைன்னு கேவலமா நினைப்பாம்மா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க 750 தான் மொய் வச்சாங்க. கூட 50 ரூபாவை போட்டு 800 வேணா வைக்கலாமே தவிர 1000 எதுக்கு? உங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்தது, அதுக்கு எவ்வளவு மொய் வந்தது, அதுக்கு என்ன கலர் சாரி அவங்க கட்டினாங்க, எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாவும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வரணும், படிக்கணும். படித்தா கண்ணை கட்டுதை என்ன செய்வது என்றால் அப்படிதான் இருக்கும். உடனே நீங்க சொல்லுங்க, நீங்கள்லாம் மட்டும் நிறைய படிக்கிறீர்கள், என்னால் படிக்க முடியவில்லை என்றால் படிப்பது உன் பேர். அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல எல்லாருக்கும் கண்ணை கட்ட தான் கட்டும். நாமெல்லாம் ஜியாகிரபி படிச்சப்போ கண்ணை கட்டலன்னு மனசாட்சியோட யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கண்ணை கட்டும். அது சில ஆசிரியர்கள் வந்தா அந்த வகுப்பு வரும்போதே கண்ணை கட்டும். இன்னும் வகுப்பே ஆரம்பிக்கல, அப்படியே இழுக்கும் பாருங்க நமக்கு. அப்புறம் வகுப்புல தான் நம்ம முதல்ல சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறோம். கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவது எப்படி, எவ்வளவு உபயோகமான பாடம் பாருங்க நீங்க வாழ்க்கையில். இதெல்லாம் வகுப்புல தான் நம்ம கத்துக்க முடியும். அப்படிதான் கண்ணை கட்டும். ஆனால் அதை மீறி நமக்கு ஒரு உறுதி வேண்டும். ஏனென்றால் புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லுகின்றன. அப்ப எதிலிருந்து ஆரம்பிப்பது? அந்த கேள்வி வருது இல்லையா? இந்த மானுட சமூகமே கதைகளிலிருந்து தான் ஆரம்பித்தது. மானுட சமூகத்தில் ஒவ்வொரு வளர்ச்சி என்பதும் கதையிலிருந்து தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு பள்ளிகளில், மேல்நாடுகளிலும் சரி நம்ம நாட்டிலையும் சரி, ஸ்டோரி டெல்லிங் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கதை சொல்லுவதன் மூலம் சிலவற்றை விளக்குகிற போது நம்முடைய மனத்துக்கு அது மிக நெருக்கத்திலே வந்து விடுகின்றது. அந்த கதை சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம கதை இன்றைக்கு சொல்லுவது ரொம்ப குறைந்து விட்டது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்பத்தா வீட்டில் இருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் ஒரு பெரிய அந்த போனின்னு சொல்லுவோம். நீங்கள் உங்கள் பகுதியில் எப்படி சொல்லுவீங்க தெரியல, போனின்னு சொல்லுவோம். அது ஒரு இது மாதிரி வானொலி மாதிரி இருக்கும், அது கடாய். அதில் சோத்தை போட்டு நல்லா குழைச்சி அடித்து எல்லா பிள்ளைக்கும் ஆளுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இவ்வளோ பெரிய உருண்டை ஒன்று கொடுப்பாங்க. கூடவே ஒரு கதை. பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஒரு அப்பத்தாவையும் காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. அப்பத்தாவையும் காணும், கதையும் காணும். அந்தந்த வீட்டில் ஒவ்வொரு அப்பத்தா இருந்தால் பேரன் பேத்தியோட ரிமோட்டு சண்டை போட்டுட்ருக்கு. சில பாட்டி தாத்தாலாம் பாத்ரூம் கூட போகாமல் உட்காந்தே இருக்காங்க. ஏன்னா ரிமோட்டை வச்சுட்டு பாத்ரூம் போனால் பேரை மாற்றிடுறான் சேனல். சிலது ரிமோட்டோடையே பாத்ரூமுக்கு போகுது. ஏன்னா அவன் பட 10 சேனலை மாத்துறான். பாவம் பாட்டிமாக்கு
தெரியாது. அது நிதானமாக வந்து இப்போதானடா இந்த சீரியல் பார்த்தேன்றதுக்குள்ள அவன் 10 சேனலை மாற்றிடுறான். அவனுக்கு பொறுமை இருக்கா கவனிச்சிங்களா? ஒன்றுத்தையாவது 3.25 செகண்டுக்கு மேலே அவன் பார்க்குறான். சரி நீ பார்க்குறடா, சரிடா வெயிடா ரஞ்சிதமே வெயிடா பார்க்கலாம்டா. அதுலேயே கூட ரஞ்சிதமே சேனலை மாற்றிடுறான். ஒன்றுத்தை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன்னு சொல்கிறோம்ல, ரொம்ப குறைவுங்க. ஆசிரியர்கள் யாராவது இருக்கீங்களான்னு தெரியலன்னு இந்த அம்மா கை தூக்குது. ரொம்ப பரிதாபம்மா. ஒரு பிள்ளையே வச்சு நாங்கள் என்ன கஷ்டப்படுறோம் வீட்டில். எப்படிம்மா சமாளிக்கிறீங்க? இப்போ யூடியூப்பில் வந்ததுயா, அப்போ தான் ஸ்கூலில் சேர்ந்துருக்கியா அந்த பிள்ளை, அப்போ தான் சேர்ந்துருக்கான். 1ஆம் வகுப்பு கூட இல்லை, அந்த கேஜி வகுப்போ ஏதோ. அந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லிச்சு? தப்பாக ஒன்றும் சொல்லலையே, ஆவண்ணா போட சொல்லி கொடுத்துருக்கு. இவன் வேற எதையோ ஒன்றுத்த எழுதிக்கிட்டு வந்திருக்கான். இந்த டீச்சர் சொல்கிறா இது தப்புடா, இது இல்லைடான்றா. அந்த இவ்வளோதான் இருக்குங்க, இவ்வளோதான் இருக்கு. இந்த டீச்சர் அம்மா முட்டி அளவு தான் இருக்கான். அவன் சொல்கிறான் இதுவே ஆவா இருந்தால் என்ன தப்பு டீச்சர்னு கேட்குறான். பார்த்து யூடியூப்லாம் வந்தது. இதையே ஆவண்ணாவா வச்சுக்கிட்டா என்னன்றான். இல்லைடா இது தப்புடான்னு அந்த டீச்சர் அப்பவும் பொறுமையான்னு சொல்லி. என்ன பொறுமைங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம், அவங்க பொறுமைக்கு எல்லையே கிடையாது. இல்லைடா இது தப்புடா. இப்போ தான் எழுத்து கற்றுக்குறான். அதுலேயே புரட்சியாளனா மாறிட்டான். இது தப்புடா, இப்படி போடக்கூடாதுடா அப்படின்னா கடவுளே இவங்களோட எவ்வளவு தொல்லையா இருக்குன்றான். இது டீச்சரோட டயலாக். பையன் மாற்றி சொல்கிறான். இப்போ ஆவண்ணா கற்றுக்கிறதுக்குள்ளே இவ்வளோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறானே. நீங்கள் கதை சொன்னால், எங்கள் அப்பா பாட்டிலாம் கதை சொன்னால் நாங்கள் அப்படியே கேட்போம், எது இருந்தாலும் கேட்போம், கேள்வியே கேட்க மாட்டோம். ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு பாட்டி சொன்னால் அவன் எப்படி திரும்பி படுத்துப்பான்னு நாங்கள் கேட்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு வயது வந்தால்தான் நமக்கு தெரியும் 10 தலை என்று சொல்லப்பட்டது நிஜமாவே 10 தலைகள் என்று அதை பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தலை என்பது அந்த இடத்திலே ஆணவம், தலைக்கனம். ஒரு தலைக்குள்ளே ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கிறதோ அதை போல 10 மடங்கு ஆணவம் கொண்டவன் ராவணன் என்பதை குறிப்பினாலே சொல்லுவதற்காக அந்த காட்சி விளக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆனால் கேட்க மாட்டோம், நமக்கு மனசில் சந்தேகம் வந்தால் கூட. ஆனால் இந்த பையன் ஆவண்ணா போடுறதுக்கு டீச்சரோட சொல்கிறோம். இப்போ இவனுக்கு பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னால் என்ன செய்வான்? சொல்கிறீங்கன்னு வைங்க, சொல்கிறீங்க பாட்டி வடை சுட்ட கதை, என்னங்க பிரச்சனை? யார் தள்ளணும்? இப்போ ஐயா உட்காருங்க ஐயா, ஒரு நாற்காலியை போட்டவொன்னே உட்காந்துருங்க. சரி ஐயா இப்படி வந்துருங்க, ஒரு நாற்காலியில் போட்டு உட்காரலாம். நீங்கள் வாங்க. சரி எங்கெங்க விட்டேன்? பாட்டி கதையில் பாதி நிற்குது. இப்போ அந்த காக்கா வந்து நரி பாடுன்னு சொல்லிச்சுல்ல, அது வாயில் வடையோடு அந்த காக்கா பாடு. இஸ் த க்ரோ தட் ஃபூலிஷ் அப்படின்றோம். அந்த நீ தானே நேத்திக்கு ஒரு கதை சொன்ன, தண்ணிக்குள்ளே கல்லை போட்டு தண்ணியை மேலே வர வச்சது காக்கான்னு. அப்போ மாத்திரம் அவ்வளோ புத்தி இருந்தது, வாயில் வடை வச்சுட்டு பாடுற அளவு அதுக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறான். இப்போ கதைகளை சொல்லுகிற போது நம் குழந்தைகள் கேள்வி கேட்டால் அதெல்லாம் கேட்கக்கூடாது, கொன்றுவேன், சொன்ன கதையை கேளு என்று சொன்னால் அவர்கள் முன்னால் பொருளற்றவர்களாக நாம் நிற்கின்றோம். எனவே அவர்களினுடைய அறிவு தளத்திலே இருந்து அந்த கதைகளை மாற்றி சீரமைக்கின்ற ஒரு பொறுப்பும் இன்றைய பெற்றோர்களான, இன்றைய ஆசிரியர்களான, இன்றைய படைப்பாளிகளான நமக்கு இருக்கிறது. இப்போ நான் ஒரு கதையை மறுசீரமைப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் கேளுங்க. அதை இந்த முயலும் ஆமையும் பந்தயம் இருக்குல்ல, இந்த கதையை 2000 வருஷ கதைங்க. இது உலகத்திலே பழைய கதை. இதுதான் ஈசாப் எழுதிய கதை. இது இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த முயல் ஏன் பாதியில் தூங்கிச்சு? அறிவு இருக்கா அவனுக்கு? ரேஸுக்கு போகும்போது பாதியில் தூங்குவியா நீ? ஓய்வு வேணா எடு, ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி இருக்கு, ஓய்வு தூங்கிடுவியா நீ? நல்லா நீட்டு நெளிச்சு தூங்கி அந்த ஆமை நடந்து போகிற மட்டும் தூங்கிரு. இப்படி ஒரு முயல் இருக்குமான்னு எனக்கு கோபமாக வரும். அப்புறம் ஆமை மேலேயும் எனக்கு கோபம் வரும். அதான் பந்தயத்துக்கு போறியே, அந்த ஓட்டை கழட்டி வச்சுட்டு போனால் என்ன உனக்கு கழுது, என்ன கஷ்டம் உனக்கு? வேக வேகமாக நடக்கலாம் தானே? இந்த கேள்விகள்லாம் எனக்கு வரும் பதில் சொல்கிறதுக்கு. அப்போ இல்லை சார், இந்த கதையை நம்ம மாற்றி சீரம். நான் நினச்சிப்பேன் அந்த ஆமை ஒரு பெண், அந்த முயல் ஒரு ஆண் என்று நான் நினைத்து கொள்வேன்.
ஏன் அந்த ஆமை ஒரு பெண் என்றால், எங்கே போனாலும் ஓட்டை கழற்ற முடியாத ஆமை போல பெண் என்கிறவள் எங்கே போனாலும் வீட்டை சுமந்து கொண்டே இருக்கிறாள். பெரும் பதவிகள் இருப்பாங்க, வக்கீலா இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, நீதிபதிகளா இருப்பாங்க, பெரும் பெரும் பதவிகள் இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருந்து ஒரு ஃபோன், பாப்பா வந்துட்டாளா, சாப்பிட்டாளா? போலீஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. தாமதமாக தான் வீட்டுக்கு போக முடியும். ஒவ்வொரு நாள் போன உடனே பிள்ளை சாப்பிட்டேன்னா, நீ சாப்பிட்டிய, மாமா சாப்பிட்டாரா, எல்லாரும் சாப்பிட்டாரான்னு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ சாப்பிட்டியான்னு கேட்க பெரும்பாலும் ஒரு நாதி அவளுக்கு இருக்காது. அப்போ ஓட்டை கழற்ற முடியாத ஆமையை போல தன்னுடைய வீட்டை கழற்ற முடியாத பெண்ணாக அந்த ஆமை இருந்ததோன்னு நினைப்பேன். ஆனால் அந்த கதையை கொஞ்சம் மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா முயல் தூங்காது, வெற்றியாளர்கள் தூங்க முடியாதுங்க. வெற்றி பெறுவதற்காக ஓடுகிறவர்களுக்கு தூக்கமே வராது. அவனுக்கு எவ்வளவுதான் பின்னாடி இருந்தாலும் நான் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தூக்கம் எப்படி வரும்? கதையை மாற்ற வேண்டும். முயல் உட்காந்து தூங்கலை, சும்மா உட்காந்துருந்தது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஜென் துறவி வந்தார். துறவி முயல்கிட்ட கேட்டார், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பந்தயத்துக்கு நடுவில் ஓய்வு எடுக்கிறேன். பந்தயத்துக்கு நடுவில் எதுக்கு ஓய்வு எடுக்கிறேன்? ஏன்னா ஆமை ரொம்ப பின்னாடி வருது. ஆமையோடைய பந்தயம் போடுறேன். ஆமாம், என்ன பந்தயம்? யார் வேகமாக ஓடுறாங்கன்னு பந்தயம். இதுக்கு பந்தயம் வேறு தேவையா? இந்த உலகத்துக்கே தெரியுமே, முயல் தான் வேகமாக ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நீ எதுக்காக பந்தயம் ஓடுற? இந்த முயல் யோசிச்சுது, ஆமாம் இல்லை, உலகத்துக்கே தெரியும் நான் தான் வேகமாக ஓடுறேன்னு. ஒரு பதக்கம் கொடுப்பாங்க, அதுக்காக ஓடுறேன். பதக்கத்தை எங்கே மாட்டுவ? ஆமாம், மாட்டவே என்னோட வலையில் இடம் இல்லையே. அப்போ பதக்கத்தையும் மாட்ட முடியாது, உலகத்துக்கே தெரிஞ்சதுக்கே எதுக்கு ஓடுற நீ? இல்லை, நான் ஒவ்வொருத்தரோடையோ ஓட போய் நான் தான் ஃபாஸ்டஸ்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். யாரோடலாம் ஓட போகிறேன்? நாளைக்கு தவளை, நாளான்னைக்கு பாம்பு, அடுத்த நாள் புறா. என்னைக்கு முடியும் உன்னோட பந்தயம்? நீ என்னதான் வேணும் உனக்கு? முயல் சொல்லிச்சு, பந்தயத்துலலாம் ஜெயிச்சுட்டு நல்ல புல்வெளியில் உட்காந்து சுகமாக காத்து வாங்க போகிறேன், அதான் இப்போவே வாங்கிட்டு இருக்கிய என்றவுடன் முயல் இந்த பந்தயத்தில் நான் ஓடவில்லை என்று விடை பெற்று கொண்டது. எனவே முயல் சொன்னது, நான் தோற்றேன் என்பது உண்மை அல்ல, நான் பந்தயத்திலிருந்து விலகிவிட்டேன் என்பதுதான் உண்மை என்று முயல் சொன்னது. இப்படித்தான் வாழ்க்கையில் பல சமயத்தில் தேவையில்லாத பந்தயங்களை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல, உண்டா இல்லையா? யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக ஏதோ ஒரு பந்தயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சில சமயங்களில் யோசித்து பார்த்தால் இந்த பந்தயம் எனக்கு எதற்கு என்று யோசிக்க கூட நேரம் இல்லாமல் அந்த பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எது பிடிக்கிறதோ, எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதற்காகத்தான் நம்முடைய நேரம் செலவழிக்கப்பட வேண்டுமே ஒழிய யாருக்கோ எதையோ நிரூபிப்பதற்காக நம்முடைய நேரம் செலவழிக்கப்படக்கூடாது. நான் முதல் ஒரு 2-3 நிமிஷம் உங்க ஊரை பத்தி ஒரு கதை சொல்ல போறேன். நமக்கு தெரியணுங்க, நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், நம்ம பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு உங்க தாத்தா பேர் என்னன்னு சொல்லிடுவான், பெரும்பாலும் சொல்லிடுவான். சில பேர் தாத்தா பேர் தாத்தான்றான். தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குன்னு அவன் இன்னும் புரிஞ்சுக்கல. தாத்தாவுக்கு பிறந்ததுலேருந்து தாத்தான்னு பேர் நினைச்சிட்டு இருக்கான். தாத்தா பேர் ஒரு மாதிரி சொல்லிடுவான். தாத்தாவோட அப்பா பேர் அது கொஞ்சம் சந்தேகம், வீட்டு அப்பாவுக்கே சந்தேகம், ஏதோ சொல்லுவாங்கங்கிறார். அப்புறம் அந்த அம்மா சொல்லி கொடுக்குது, அவருக்கு அப்பா பேர். நம்ம சொற்கள் இருக்கிறது தமிழ்ல, நம்ம கொள்ளு தாத்தாலாம் சொல்றோம்ல, அது மாதிரி பாட்டன் பூட்டன் 10 தலைமுறைக்கு சொல்லு தமிழ்ல இருக்கு. பேர் தெரியலையே நமக்கு. எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்தீங்க? நாங்கள் ஆவடியில் தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்தே ஆவடியில் நீங்கள் இருக்கீங்க. சரி, உங்கள் தாத்தா எந்த ஊரில் இருந்தாங்க? எங்கிட்டாவது இங்கே வந்திருப்பாரு, தெரியல. நம்முடைய வரலாறே நமக்கு தெரியவில்லை என்றால் நம்முடைய தமிழ் நாட்டினுடைய வரலாறு நமக்கு தெரியுமா? நாம் வாழுகின்ற இந்திய நாட்டினுடைய வரலாறு தெரியுமா? அதனால முதல் வேலை நம்ம வீட்டினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வது. அதற்கு அடுத்தாற போல நாம் வாழுகிற பகுதியினுடைய வரலாறு சுவாரஸ்யம் தானே. இப்போ ஆவடியை பற்றி ஒரு சின்ன கதை, அதுக்கு பிறகுதான் கதையாம் காரணம். ஏன்னா இதுவே ஒரு கதை தானே. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. காரணங்களிலிருந்து கதைகள் புறப்பட்டு வந்திருக்கின்றன. இந்த ஆவடி என்கின்ற பகுதி கிராமம் என்று பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு வில்லேஜ் ஆஃப் ஆவடி.
அந்த காலத்தில் சென்னையிலிருந்து இது மிக 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 தள்ளி இருந்ததாக எல்லாரும் சொன்னாங்க. ரொம்ப தள்ளி ஆவடின்னு ஒரு கிராமம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஆவடி ஸ்டேஷன் மாத்திரம் இருக்குன்னு குறிப்புகள் இருக்கு. அதில் உங்கள் ஊரில் எது இருந்ததோ இல்லையோ ரயில்வே ஸ்டேஷன் முதல்லயே வந்துருச்சு. பிரிட்டிஷ்காரங்க அப்போவே அதை போட்டு வச்சுட்டாங்க. சென்னையிலே எக்மோருக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. எழும்பூர் பகுதியில் ருக்மணி லக்ஷ்மிபதி சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா அடுத்த முறை எழும்பூருக்கு வரும்போது பாருங்கள். ருக்மணி லக்ஷ்மிபதி சாலைன்னு ஒரு சாலை இருக்கும். அவங்க யாருன்னா ருக்மணி என்கின்ற அம்மா நம்ம சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு வீராங்கனை. அவங்களுடைய கணவர் தான் லக்ஷ்மிபதி. அவர் ஒரு மருத்துவர். அவர் முதலிலே கண் மருத்துவராக இருந்து பிறகு ஆயுர்வேத மருத்துவத்தின் மீது அவருக்கு நிறைய நாட்டம் வந்து பல பேரை அவர் குணப்படுத்தி இருக்கிறார். ஆயுர்வேத சிகிச்சை மூலம் நிறைய பேரை குணப்படுத்தி இருக்கிறார். அவர் குணப்படுத்துகிறார்னு நிறைய நோயாளிகள் அவரை பார்க்க வர ஆரம்பித்தாங்க. அந்த எழும்பூரில் அவர் வாழ்ந்த பகுதியில் அவர் ரொம்ப காசு வாங்காமல் ஏழை எளியவர்களுக்கு மருத்துவம் செஞ்சுருக்கார். அப்போ ஆயுர்வேத வியாதி மருத்துவம் எப்படின்னா நம்ம அலோபதி டாக்டர் மாதிரி கிடையாது. வா வாயத்தர டார்ச் அடிச்சுப்பார், போ, என்னையா எனக்கு பிரச்சனை, டாக்டர்ஸ் பேசுகிறதே கிடையாது. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனைனா மருத்துவர்கள் பேசுவதே கிடையாது. என்ன பிரச்சனை, அதுவும் பேசுறதுனா கூட பரவாயில்ல, அவங்க எழுதுறது சத்தியமாக மருந்து கடைக்காரருக்கு மாத்திரம்தான் புரியுது, வேறு யாருக்கும் புரியறதில்ல. ஆயுர்வேத மருத்துவம் என்பது அப்படி அல்ல. அது பல நாள் அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டா தான் பயன் தரும். இவர் ஆயுர்வேத மருத்துவர் என்பதனால நோயாளிகளை பக்கத்திலே வச்சுக்கணும். அவர் இந்த நோயாளிகள் தங்குவதற்கான இடம் அவர் வாழ்ந்த எழும்பூர் பகுதியில் அவருக்கு கிடைக்கல. அப்போ இந்த ஆவடி கிராமத்தில் இருந்த ஒரு நோயாளி, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் லக்ஷ்மிபதியை வர வச்சிருக்காரு. ஆவடிக்கு அந்த நோயாளிக்கு வைத்தியம் பார்த்துட்டு திரும்பி போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் கடைசி ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் நோயாளியினுடைய வீட்டு திண்ணையிலேயே தங்கி இருக்கிறார். இந்த காலத்தில் திண்ணைகள் அப்படி தானே இருந்தது இல்லையா? யார் வேண்டுமானாலும் தங்கலாம். தங்கிட்டு காலை வேளையிலே ஒரு நடைப்பயணம் போயிருக்கார். அப்போ தான் தெரிஞ்சது இந்த ஊர் அவ்வளவு அழகான ஊர் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய தாமரை குளமும் 500 மாமரங்களும் இந்த பகுதியிலே இருந்திருக்கிறது. எங்கே போச்சு தெரியல. மிகப்பெரிய தாமரை குளமும் 500 மாமரங்கள் அப்படியே காய்த்து தொங்கிய அருமையான தோட்டமும் சிலு 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 சிலுன்னு காத்து அந்த இயற்கை எழிலே டாக்டர் லக்ஷ்மிபதி மனத்தை பறிகொடுத்து இந்த ஆவடி பகுதியிலே 100 ஏக்கர் நிலத்தை வாங்கி இருக்கிறார். அப்போ அந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவரின் பெயர் அப்துல் ஹக்கீம் என்றவர். அவரிடமிருந்து 100 ஏக்கர் வாங்கியிருக்காங்க. ஒரு ஏக்கர்னா எவ்வளவு? 18 கிரவுண்டு, 100 சென்ட். ஒரு கிரவுண்டு 100 ரூபான்ற மேனிக்கு வாங்கியிருக்காரு அந்த காலத்தில். நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாலாம் கொஞ்சம் உஷாரா ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு அன்றைக்கி வாங்கி போட்டு இருந்தா அவ்வளவுதான் விலை. இது 1919ஆம் ஆண்டு நான் சொல்லுவது. 1919ஆம் ஆண்டு 100 ஏக்கர் நிலத்தை ஆவடியிலே வாங்கி ஆயுர்வேத ஆசிரமம் என்ற பெயரிலே ஒரு மருத்துவ சாலையை டாக்டர் லக்ஷ்மிபதி ஏற்படுத்தி இருக்கிறார். இந்தியா முழுவதிலும் இருந்து ஆவடிக்கு மக்கள் அந்த வைத்தியசாலையிலே தங்கி பயனடைந்து திரும்பி போயிருக்கின்றார்கள். இது 1923ஆம் ஆண்டு தான் அந்த ஆயுர்வேத ஆசிரமம் ஆரம்பிக்கப்பட்டது. 100 வருஷம் ஆகுது அது ஆரம்பித்து. ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் அதை தொடர்ந்து நடத்த விடலை. அதுக்குள்ள 2ஆம் உலகப் போர் வந்த உடனே அவர்களுடைய வீரர்களை தங்க வைப்பதற்காக அவர்களுக்கு கொஞ்சம் இடம் தேவைப்பட்டிருக்கு. இந்த இடம் கண்ணை உறுத்தி இருக்கு. பிரிட்டிஷ்காரனுக்கு எது எது நல்லா இருக்கோ அதை அவன் கண்ணை உறுத்தும். அந்த 100 ஏக்கர் நிலத்தை டாக்டர் லக்ஷ்மிபதியிடமிருந்து வாங்கி கொண்டு இதை கேம்பாக பிரிட்டிஷ்காரர்கள் மாற்றி இருக்கின்றார்கள். அப்போ டாக்டர் லக்ஷ்மிபதிக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்குல்ல, அதை என்ன செஞ்சார்? அவர் நிர்பந்தத்தின் பேரில் தான் வித்திருக்காரு. ஆனால் இந்த பணம் நோயாளிகளுக்காக பயன்பட வேண்டிய மருத்துவமனையை விற்று கிடைத்த பணத்தை நான் எனக்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மாப்பிள்ளையான டாக்டர் ராமமூர்த்தி, நியூராலஜிஸ்ட் ராமமூர்த்தியிடம் அதை கொடுத்து அவர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கும் லக்ஷ்மிபதி
நியூராலஜி டிபார்ட்மெண்ட் பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும். அந்த பணத்திலே கட்டப்பட்டது தான் அது. அப்போ உங்கள் ஊரில் இருந்த நிலத்தை விற்றுத்தான் ஜெனரல் ஹாஸ்பிட்டலினுடைய நியூராலஜி பிளாக் இன்றைக்கு இருக்கிறது என்பதில் நீங்கள் மகிழலாம், பெருமைப்படலாம், சந்தோஷப்படலாம். அப்படித்தான் இந்த இடம் உருவானது. அப்போ அந்த ஆர்மி கேம்ப் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சார்ந்த அப்புறம் நமக்கு விடுதலை கிடைத்து விட்டது. அந்த ஆர்மி கேம்ப் பகுதியிலே காமராஜர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறார். அதற்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள், பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்கள் பகுதிக்கு வந்து இருக்கிறார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஆர்மி அதை சார்ந்த தொழில்கள் உருவாகி இந்த இடம் ஆர்மிக்கான பல பொருட்களை செய்து தருகிற இடம் என்று பெயர் வந்தது. ஆனால் இதனுடைய ஆரம்பம் ஒரு தாமரை குளமும் 500 மாமரங்களும் தான்.